ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில வந்துங்க எதையோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். சும்மாவே இருக்க முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெங்காயம் ஊனலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தாங்க வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் வித வெங்காயம். ஏன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஜான்வரி மந்த்துங்க. ஜான்வரி மந்த்ல வெங்காயம் போட்டோம் அப்படின்னா, கரெக்ட்டா ஒரு 3 மாசத்துல வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மத்த காய்கறிலாம் போடுறதுக்கு கரெக்ட்டா இருக்குங்க. ஏன்னா மார்ச் கொஞ்சம் முடியவே பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா வெயில் வந்துரும். மத்த காய்கறிக்கும் கரெக்ட்டான வெதரா இருக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கிளைமேட் வந்து கொஞ்சம் சில்லா தாங்க இருக்குது. ஸோ இப்ப வித வெங்காயம் வந்து ஊன்னோம்னா கரெக்ட்டா இருக்கும்னு நெறைய சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து வெங்காயம் ஊனப் போறேன். இதுவரைக்கும் எனக்கு நான் வெங்காயம் ஊன்னதே கிடையாது. அது எப்படி வரும்னு தெரியாது. அம்மாகிட்ட கொஞ்சம் கேட்டேன். அப்புறம் நெறைய வீடியோஸ்லாம் பார்த்தேங்க. எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா, நான் வித வெங்காயம் நம்ம ஊர்லலாம் குட்டி குட்டி வெங்காயமா இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த வித வெங்காயம் தான் வாங்கியிருந்தேங்க. பெரிய வெங்காயம் தான் இது. என்ன வெரைட்டி வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோ ஆனியன், அப்புறம் ரெட் ஆனியன் 2மே வாங்கியிருந்தேங்க. ஒரு பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, 40 பல்ப் இருக்குங்க. நல்லா குட்டி குட்டியா அந்த வித வெங்காயம் இருக்குங்க. பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்குக்கு $4.99ங்க. அரவுண்ட் $5ன்னே வச்சுக்கலாம். ஸோ $5 வருங்க. லோஸ்ல தான் வாங்கியிருந்தேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வெங்காயம் அந்த பதியம் இருக்கு இல்லைங்களா? சாப்லிங்கு. ஸோ அதையவே எடுத்து வச்சு ஊன்றாங்க. பட் நான் வந்து வித வெங்காயம் ஊனி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து வாங்கியிருந்தேன். லோஸ்ல தான் வாங்கியிருந்தேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயர்க்கு வந்து வாரண்டி இருக்குங்களாமா. விதை வெங்காயம் வந்து நல்லா வெங்காயம் வரல அப்படின்னா, நம்ம கடையில போய் ரிட்டர்ன் பண்ணிக்கலான்ற பாலிசிலாம் கூட இருந்தது. ஸோ சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேங்க. வெங்காயம் ஊன்றதுக்கு மண்ணு பார்த்தீங்கன்னா, நல்லா இந்த மாரி பொல பொலன்னு இருக்கணுங்க. வெங்காயத்துக்கு மட்டும் இல்ல, எந்த காய்கறியா இருந்தாலும் மண்ணு வந்து இந்த மாரி நல்லா பொல பொலன்னு இருந்துச்சு அப்படின்னா, காய்கறி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வரும். வேர் வந்து கொஞ்சம் ஈஸியா போற மாரி இருந்துச்சுனா தான், எல்லா செடியுமே நல்லா பெருசு பெருசா வருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, சாயில் 3 வெஜ்ஜி மிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்ல நீங்க எந்த பாட்டிங் மிக்ஸ் வேணா யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இங்க நேட்டிவ் சாயில் பார்த்தீங்கன்னா, செம்மண் கலர்ல தான் இருக்கும். ஆனா ரொம்ப இறுகுன மாரி இருக்குங்க. அது வந்து நல்லாவே செடி வரமாட்டேங்குது. ஒரு 2 இயர்ஸ் வந்து அதை இதையும் வந்து ட்ரை பண்ணி ஃபைனலா வந்து இந்த இதுக்கு வந்திருக்குதுங்க. வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேர் மாரி தெரியுது இல்லைங்களா? அத வந்து அடியில வச்சுட்டுங்க, இந்த மாரி அப்சைட் டவுனா தான் ஊனணும். ஒரு சின்ன குச்சி காமிச்சேன் இல்லைங்களா? இந்த குச்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா, 4 இன்ச் கேப்புக்காக சும்மா அளந்து உடைச்சு வச்சிருக்கேங்க. வெங்காயம் ஊனும்போது பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து ஒரு வெங்காயத்துக்கும், இன்னொரு வெங்காயத்துக்குங்க ஒரு 4 இன்ச்சாச்சும் கேப் விட்டு வைக்கணுங்க. ஏன்னா, அப்பதான் வந்து ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம கொஞ்சம் நல்லா வருங்க. நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, இன்னொரு தக்காளிக்கெல்லாம் வந்து சப்போர்ட்டுக்கு ஒரு குச்சி வச்சிருந்தேன் இல்லைங்களா? பெரிய குச்சி. அது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஈவனா வந்து நம்ம வெங்காயம் ஊனணும் அப்படின்னு சொல்லிட்டு, குச்சிய வச்சு வச்சு நானு வந்து ஒரு ஒரு இதா ஊனிக்கிட்டே வந்துட்டேங்க. ஸோ வெங்காயம் வந்து ஊனும்போது பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே மண்ணுக்குள்ள பூந்துரணுங்க. கொஞ்சம் மட்டும் லைட்டா வெளில தெரிஞ்சா போதும். நான் இதில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லாவே தெரியிற மாரி வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் முடிஞ்சுட்டு அடுத்த லைன் வைக்கும்போது, அதுக்கு இதுக்கு கேப் கரெக்ட்டா இருக்கணுங்கிறதுக்காக வந்து கொஞ்சம் தெரியிற மாரி வச்சிருக்கேங்க. பட் நல்லாவே ஓரளவுக்கு நல்லா முழுகுற அளவுக்கே வந்து நம்ம மூடிறலாம். நெக்ஸ்ட் வெங்காயம் வந்து நெக்ஸ்ட் லைன் வைக்கும்போது என்ன பண்ணேன்னா, இந்த ஜிக்ஸாக் மாரி வைப்போம் இல்லைங்களா? ஸோ வெங்காயத்துக்கு நேருக்கு நேரா வைக்காம 2 வெங்காயத்துக்கு நடுவுல வச்சுட்டு வந்தேங்க. அடுத்த லைன் வரும்போது அந்த 2 வெங்காயத்துக்கு நடுவுல வச்சுட்டு வந்தேன். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஈவனா இருந்தது. ஒரு காலமுக்குமே பார்த்தீங்கன்னா, கேப் வந்துங்க கரெக்ட்டா ஒரு 4 இன்ச் விட்டு வச்சேங்க. ஸோ கரெக்ட்டா இருந்தது. எங்களோட பழைய கார்டன் பெட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த கார்டன் பெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வெங்காயம் ஊனிட்டேங்க. புது கார்டன் பெட்ல அந்த ட்ரெல்லிஸ் போட்டிருக்கேன் இல்லைங்களா? ஸோ அதில வந்து எதுவுமே பண்ணல. பீட்ரூட் வந்து விதை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேங்க. பீட்ரூட், கேரட்லாம். ஸோ அதெல்லாம் தான் அதில ஊனணுங்க. ஸோ இது ஃபுல்லாவே வெங்காயம் வந்து இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி எல்லாமே ஊனியாச்சுங்க. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெதர் கொஞ்சம் ஓகேவா இருந்தது. வெயில் அடிச்சது. பட் இருந்தாலும் நல்லா குளிருச்சுங்க. ஸோ இந்த டைம்லயே ஊனிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊனிட்டேங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஊர்ல அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வரப்பு புடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாரி வரப்பு மாரி புடிச்சு, அதில வெங்காயம் ஊனிக்கிட்டே வருவாங்க. ஒரு மாரி மலை மாரி குட்டி மலை மாரி குமிச்சு வச்சிருப்பாங்க ஒரு ஒரு காலமா. ஸோ அதில வந்து ஊனிட்டு வர வெங்காயம் வந்து நல்லா ஈஸியா வரும்பாங்க. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா, முள்ளங்கிக்குமே அப்படிதான் பண்ணுவாங்க. பட் இங்க வந்து மண்ணே எனக்கு வந்து நல்லா லூசன் அப்பா இருக்கனால, நான் வந்து அந்த மாரி வரப்பு மாரிலாம் எதுவுமே புடிக்கலைங்க. நான் டைரக்ட்டாவே வந்து வெங்காயம் ஊனிட்டேன். ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் வந்து அப்படிதான் வந்து இந்த மாரி வரப்பு புடிச்சு புடிச்சு ஊனிட்டுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல நிழல்லயே காய வச்சு வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெங்காயம் ஊன்றேன். எங்களோட கார்டன் பெட்ல எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க. கண்டிப்பா நல்லா வந்துரும்னு சொல்லிட்டு தான் நெனைக்கிறேன்.
அடுத்தது எல்லோ ஆனியன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஊனிக்கலாங்க. ஆனால் இந்த விதை வெங்காயத்தில் எல்லோ ஆனியன் விதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருந்தது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ ஆனியன் வந்து ஒரு 2 பேக் தாங்க வாங்கியிருந்தேன். ரெட் ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேக் வாங்கியிருந்தேங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 200 வெங்காயம் வந்து ஊனியிருக்கிறேங்க. பட் எவ்வளோ வெங்காயம் நம்ம அறுவடை பண்ணுறோங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். ஆனால் என்னென்னாங்க இங்கே கடையில் வாங்குகிற ரெட் ஆனியன்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஏதோ சாயம் கலந்த மாதிரியேங்க ஒரு கலர் வந்துகிட்டே தான் இருக்கும், ஒரு பர்பிள் கலரில். பட் ஆனால் நம்ம தோட்டத்தில் போடுறோம் பாருங்கள் ரெட் ஆனியனு. ஸோ அது வந்து கட் பண்ணோம்னா நம்ம ஊரெல்லாம் வெங்காயம் கட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே வந்து எந்த கலருமே தெரியாதுங்க அந்த ரெட் ஆனியனில். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. அக்கா வீட்டில் வந்து போட்டிருந்தாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நல்லா பெருசு பெருசாக அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து இந்த தடவை ரெட் ஆனியன் வந்து நிறைய வாங்கி ஊனலான்னு தான் ஊனியிருக்குதுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நான் வந்து ரெட் ஆனியன் வாங்க மாட்டேன், ரொம்ப கலராக இருக்குது, சாயம் பிடிச்ச மாதிரி இருக்குதுன்ட்டு. பட் இந்த டைம் வந்து தோட்டத்தில் வைக்கிறனால நிறைய ஊனியிருக்கிறேங்க. ஸோ இந்த அளவுக்கு மண் வந்து மூடிடணுங்க. வெங்காயத்தை வந்து நல்லா உள்ளே போய் மண் வந்து மூடிடணுங்க. ஸோ நான் வந்து கரெக்டாக வெங்காயம் வந்து நம்ம ஈவனாக வைக்கிறோமாங்கிற செக் பண்ணுறதுக்காக எதையுமே வந்து க்ளோஸ் பண்ணாமல் இருந்தேன். எல்லாம் முடிச்சுட்டுங்க இந்த மாதிரி மண்ணை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டேங்க. ஒன்று நம்ம இந்த மாதிரி விதை வெங்காயம் வாங்கி ஊனலாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வெப்சைட்லாம் இருக்குது. என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் சீடு இருக்குது இல்லைங்களா, அந்த கடுகு மாதிரி குட்டி குட்டியாக இருக்குதுங்க. அந்த சீடை வந்து போட்டுட்டு அதுலேருந்து சாப்ளிங் வரும் இல்லைங்களா, அதை எடுத்து தனித்தனியாக ஊன்றாங்க. அந்த மாதிரி கூட பண்ணலாம் போல இருக்குது. கடையில் விதையெல்லாம் பார்த்துருக்குறேங்க. பட் அதெல்லாம் எப்படி வரும்னு தெரில. இதுதான் ஃபஸ்ட் ட்ரை வந்து ஆனியன் பல்ப் வந்து ஊனியிருக்கிறேன். பார்ப்போங்க. எல்லாம் ஊனி முடிச்சிட்டுங்க. கொஞ்சமாக தண்ணி லைட்டாக மேலாப்பில் வந்து விட்டுட்டேங்க. ஸோ அவ்வளோதான். 3 மாதத்தில் வெங்காயம் வந்து சூப்பராக அறுவடை பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக காமிக்கிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.